Very good morning, my dear friends. Lime Lyrics morning message la இன்னைக்கு டாபிக் மேனேஜிங் அவர் எமோஷன்ஸ் எஸ்பெஷலி அட் ஒர்க். எல்லாருக்கும் பணியிடம் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த பணி இடத்துல எல்லாரும் நமக்கு ஒத்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பாஸ் கிட்ட இருந்து ப்ராப்ளம் வரலாம், கலீக்ஸ் கிட்ட இருந்து ப்ராப்ளம் வரலாம், சபார்டினேட்ஸ் கிட்ட இருந்து ப்ராப்ளம் வரலாம். அது கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய இடமா இருந்தால் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ப்ராப்ளம் வரலாம், சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து ப்ராப்ளம் வரலாம். ப்ராப்ளம்ஸ் கேன் கம் ஃப்ரம் எனி ஒன் ஃப்ரம் எனிவேர். அப்போ நம்ம என்ன ஆயிடுறோம், டென்ஷன் ஆகிறோம். டென்ஷன் ஆன உடனே நமக்கு ஸ்ட்ரெஸ், எமோஷன் அதெல்லாம் அது அப்படியே நிரம்பி வழியுது. முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவோம், கத்துவோம். நம்ம கத்த முடியல அப்படின்னா பல்ல கடிச்சுப்போம், நாமளே நம்மளை ஹார்ம் பண்ணிப்போம், குத்துவோம், எரிச்சல் ஆகும், மூளை வேலை செய்யாது, நம்மளுடைய பிரீத்திங் லெவல் அந்த டைப் மாறும், நிறைய மூச்சு காத்து தேவைப்படும். அப்போ மூட் அவுட் ஆகும். ஸோ எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தான் பார்க்கணும். பிகாஸ் இதை கண்ட்ரோல் பண்ண இன்னும் ஜாஸ்தி ஆகும். we cannot avoid, we cannot control, but we can manage. அப்ப மேனேஜ் பண்றதுக்கு என்னெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு பார்க்கலாமா? முதல் விஷயம், நமக்கு டென்ஷன் வருது, நமக்கு எமோஷன்ஸ் ரொம்ப உணர்ச்சிகரமா நம்ம போறோம், கத்த போறோம், சண்டை போட போறோம், எதையாவது கச்சா முச்சான்னு பேச போறோம் இல்லையா? நம்ம நினைப்போம் ஒரு ஏற வேண்டியதுதான், என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. சில பேர் ஈவன் ஏதாவது தூக்கி கூட அடிச்சிடுறாங்க. ஆபீஸா இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி. பீப்புள் ஆர் சோ நர்வஸ், ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாங்க, தன்னையே இழந்துடுறாங்க. அப்பெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஆயிடுது. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அவங்க மேனேஜரை அடிச்சு அது போலீஸ் கேஸ் ஆகி கடைசியில் அவர் அப்பப்போ லுனாட்டிசம் வந்துருந்தவருக்கு, தன்னை இழந்துடுறாருன்னு சொல்லி டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்து மனநோயாளின்னு ரிசைன் பண்ண வச்சாங்க. சோ முதல் விஷயம், இந்த மேனேஜ்ல எப்படி ஹவு டு மேனேஜ் மை எமோஷன்ஸ், எஸ்பெஷலி நெகட்டிவ் எமோஷன்ஸ். லேபிள் த ஃபீலிங். அந்த எமோஷன் வரும் பொழுது இது கோபமா, தாபமா, எரிச்சலா, இன்சல்ட்டா, அவமானப்படுத்திட்டாங்களா, இல்ல நம்மள குறைச்சி மதிப்பிட்டு கேலி, கிண்டல், ரிடிகுலஸா போறாங்களா, இதை முதல்ல பார்க்கணும். என்ன ஃபீலிங்? அடுத்த வார்த்தை கேட்கணும், am I stressed? இதுக்கெல்லாம் போய் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகலாமா? ஜஸ்ட் கேள்வி கேட்டாலே போறோம், அந்த எமோஷன் ஸ்டாப் ஆகும். நாம என்ன பண்ணணும், அந்த எமோஷன் பின்னாலே போவோம். அடுத்தது ஸ்டெப் அவே இஃப் நீடட். அதுல இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து, பிரச்சனைக்கு உண்டான நபர்ல இருந்து, அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடணும். ஒரு வாக் போயிட்டு வருது, கொஞ்சம் வெளியில போயிட்டு வருது, சரி கொஞ்சம் இருக்கு நான் வந்துடுறேன், ஐ வில் கம் அப்படின்ட்டு போயிடுறது. போயிட்டு நல்ல ஒரு வெட்ட வெளியில போயிட்டு நல்லா மூச்சை இழுத்து விட்டு, திஸ் இஸ் மை ஜாப், மை ஜாப் இன்வால்வ்ஸ் ஆல் தீஸ் புல்ஸ் அண்ட் புஷஸ், ஓகே ஐ கேன் ஈஸிலி மேனேஜ் வந்துடணும். ஸ்பீக் காம்லி. சப்போஸ் எழுந்து போக முடியல, அங்கதான் இருக்கும் அப்படி சொல்லியாச்சுன்னா, ஆஹா நம்ம ரோல் என்ன, நான் யாரு, நான் பாஸா, நான் சபார்டினேட்டா, நான் கலீகா, நான் என்ன கேடர்ல இருக்கேன், எல்லாம் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா வேர் ஐ ஸ்டாண்ட், ஹவு ஷுட் ஐ பிஹேவ்ன்றது வந்துடும். அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் ஃபேக்ட்ஸ் நாட் ஃபீலிங்ஸ். அந்த பிரச்சனையில என்ன இன்வால்வ் ஆயிருக்கு, என்னெல்லாம் உண்மை, எது யதார்த்தம், அதை புரிஞ்சுக்கணும். டோன்ட் டேக் இட் பர்சனலி. எப்பவுமே நாம பர்சனலா எடுத்துப்போம் அந்த ப்ராப்ளத்தை. அதனால என்ன ஆயிடும், நமக்கு கோப தாபங்கள்லாம் ஜாஸ்தி ஆகும். கடைசியா அவன் என்ன சொல்றான், ரைட் இட் டவுன். சில பேர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு, அவர் லிகித ஜபம் சொல்லுவார், ராம ராமான்னு எழுத ஆரம்பிச்சிருவார். ராம 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 ராமன்னு எழுத, அதாவது கீழே பேட் வச்சிருப்பார், அந்த பேட்ல வச்சு எழுத ஆரம்பிச்சிருவார். சோ உங்களுக்கு டைவர்ஷன் வேணும். நீங்க அதுலயே இருந்தீங்கன்னா அது இன்னும் சர்ஜ் ஆயிண்டே போய், ஸ்வெல் ஆயிண்டே போய்
பிசிக்கல் அசால்ட் வரைக்கும் போயிடும். கத்துவோம், கூப்பாடு போடுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் 10 பேர் இருந்து தண்ணி குடிங்க இதெல்லாம் கொடுத்து கடைசியில் நம்மள என்ன பிராண்ட் பண்ணுவாங்கன்னாக்க இவனுக்கு எமோஷனல் எக்ஸலன்ஸ் இல்ல. So we should be very careful. All the best, my dear friends.